பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டாலே அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பலாயிரம் கேள்விகள் இருக்கும். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்கீம் வந்து எனக்கு பாதுகாப்பாக இருக்கும், இதில் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நான் வாங்குகிற சம்பளமே மாதம் 10,000லேருந்து 15,000 தான். அப்படி இருக்கும்போது மாதம் மாதம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுவும் குறைஞ்ச தொகையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு எந்த ஸ்கீம் வந்து சூட் ஆகும்? இதில் ரிஸ்க்கு வந்து ரொம்பவே கம்மி. ஏன்னா நான் வாங்குகிற சம்பளமே குறைவு. ஸோ அந்த சம்பளத்துலேயும் நான் மிச்சப்படுத்தி நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். அப்படி இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். 100% வந்து எனக்கு வருமானம் தரக்கூடியதா, நிலையான வருமானம் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள்? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலகத்தோட தொடர் வைப்பு நிதி திட்டம். ஸோ ரெக்கரிங் டெபாசிட். ஸோ பேங்க்லேயே இந்த ஸ்கீம்ஸ் வந்து நிறைய இருக்கு, எல்லா பேங்க்லேயுமே இருக்குது. நான் ஏன் வந்து அஞ்சலகத்தில் பண்ணோம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு முதல்ல வரும். அதாவது அஞ்சலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரூரல் ஏரியாஸில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீசஸ் பெற முடியும். ஆனால் பேங்க்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு பர்டிகுலர் ஏரியாவில் சர்வீசஸ் இருக்காது. அப்படிங்கிறதுனால வந்து ஈஸியாக வந்து நீங்கள் அணுக முடியும். சரிங்க, இந்த ஸ்கீமில் வந்து இன்னைக்கு ரேட்டில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்டு இருக்காங்க, ஸோ மினிமம் நான் இதில் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் எவ்வளவு பண்ணலாம், மற்ற முக்கிய விஷயங்கள் என்னென்ன வாங்க பார்க்கலாம். மாஸ்டர் ஜான்வரி 1, 2023 நிலவரப்படி இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5.8% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம 100 ரூபீஸ்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் அப்படிங்கிறது வந்து இதில் லிமிட் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணால் உங்களால் எவ்வளோ முடியும், மாதம் 5,000 முடியும்னாலும் பண்ணலாம், 5 லட்சம் முடியும்னாலும் பண்ணலாம், இல்லை என்னால் வெறும் 500 ரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னாலும் பண்ணலாம். ஸோ நம்ம கையில் என்ன இருக்கோ அதை நம்ம பண்ணிக்கலாம். சரிங்க, இந்த அக்கௌண்ட்டை வந்து யாருன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய குடிமகனாக இருக்கும், யார் வேணாலும் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும். 10 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருமே அவங்க பேரில் வந்து இந்த ஆர்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும். இதே 10 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்க கார்டியனோட துணையோட அவங்க பேரில் ஓப்பன் பண்ணி இவங்கள நாமினியை நம்ம போட்டுக்க முடியும். அதே மாதிரி இந்த ஆர்டி அக்கௌண்ட்டை ஜாயின் அக்கௌண்ட்டாக கூட ஓப்பன் பண்ணிக்க முடியும். நான் எப்படி வந்து கணக்கு தொடங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் எந்த ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போய்ட்டு அதுக்கான ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் பேங்க் செக்காவோ அல்லது டிடியாவோ எடுத்து கொடுக்கலாங்க. ஸோ ஒரு மாதம் நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா அதில் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அடுத்த மாதம் நீங்கள் அதை வந்து சேர்த்து கட்டிக்கலாம். அப்படி கட்டும் பட்சத்தில் 100 ரூபாய்க்கு 1 ரூபா சார்ஜஸாக வந்து உங்களுக்கு செலுத்த வேண்டியிருக்கு. இன்கேஸ் நீங்கள் 1000 ரூபா மாதம் கட்டுறீங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு நீங்கள் 10 ரூபா வந்து உங்களுக்கு சார்ஜஸ் போடுவாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டோட மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள், அதாவது 60 மாதங்கள். நீங்கள் இந்த ஆர்டி அக்கௌண்ட்டை கண்டினியூஸாக எந்த டிலேவும் இல்லாமல் 12 மாதம் கண்டினியூஸாக பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு லோன் எடுத்துக்க முடியும். இந்த லோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் அமௌண்ட்டில் 50% வந்து லோனாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த லோன் ரீபே பண்ணுறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மந்த்லி இஎம்ஐயாக கூட பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி மொத்தமாகவும் பே பண்ணிக்கலாம். லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டி ரேட் என்னவோ அந்த ரேட் ப்ளஸ் 2% எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ண வேண்டியிருக்கும். எப்படி பார்த்தாலும் நீங்கள் வெளியில் லோன் எடுக்கிறத விட இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த லோன் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லோனும் நம்ம எடுத்து கட்டின மாதிரி ஆகிடும், சேவிங்ஸும் பண்ண மாதிரி ஆகிடும். சரிங்க, இந்த அக்கௌண்ட்டை வந்து இன்கேஸ் நான் முன்னாடியே க்ளோஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு கிளைம் ஃபார்ம் வந்து, அதாவது ஃப்ரீ க்ளோசிங் ஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மை வந்து நம்ம கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 5 வருஷம் முதிர்வு காலம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ எனக்கு இன்னொரு கொஞ்ச நாள் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பண்ணிக்கலாமான்னா கண்டிப்பாக பண்ணிக்க முடியும். ஃபர்தராக நீங்கள் இன்னும் 5 வருஷம் கூட பண்ணிக்கலாம். பட் அதில் என்ன ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 5 இயர்ஸ்ங்கும் போது நீங்கள் ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஃப்ரீ க்ளோஸ் பண்ண முடியும். ஆனால் செகண்ட் டைம் நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது 5 வருஷத்தில் நீங்கள் எப்போ வேணால் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. பட் நான் வந்து இந்த மெச்சூரிட்டி பீரியடுக்கு அப்புறமும் அந்த அமௌண்ட்டை எடுக்காமல் வச்சுருந்தாலும் கூட எனக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில், நார்மல் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குதோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் எனக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இல்லை நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 வருஷம் வச்சுருந்தேன், அப்படிங்க எனக்கு வந்து ஆர்டி
அக்கௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கலையே அப்படின்னு நம்ம கேட்க முடியாதுங்க. சரிங்க, இந்த அமௌண்ட்டை வந்து எத்தனை வருடங்களில் வந்து டபுள் ஆகும்? ஸோ 12 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்க, உதாரணத்துக்கு நான் வந்து மாதம் வந்து ஒரு 500 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5.8% அப்படின்னா எனக்கு முதிர்வு காலத்துக்கு அப்புறம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டோட்டலாக வந்து 30,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு முதிர்வு காலத்தில் 34,851 ரூபாய் கிடைக்கும். இதே 1000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 69,694 ரூபாய் கிடைச்சிருக்கும். இன்கேஸ் நான் மாதம் வந்து ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு 6,96,968 ரூபாய் வந்து மெச்சூரிட்டி டைமில் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு சாமானிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். அதே மாதிரி அவங்க ஒரு குறைந்த தொகையை தான் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன திட்டம் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் நம்ம பார்த்துருக்கோம். வேறு எந்த ஸ்கீம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.